முருகனுக்கு ஏன் ஆறுமுகம் என்ற பெயர் வந்தது தெரியுமா? அதுக்கு முன்னால் உங்களுக்கு முருகனை பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு காலத்தில் உலகமே இருளில் மூழ்கியது. அசுரர்களின் அரசன் சூரபத்மன் அனைத்து உலகங்களையும் அடக்கியிருந்தான். தேவர்கள் பலவீனமடைந்தனர். அவர்கள் ஒரே நம்பிக்கையுடன் சிவபெருமான் அருகில் சென்றனர். எங்களை காப்பாற்றுங்கள் என்றனர். அந்த நேரத்தில் சிவபெருமானின் மூன்றாவது கண் திறந்தது. அதிலிருந்து 6 தீப்பொறிகள் பறந்தன. அந்த தீப்பொறிகள் கங்கை நதி வழியாக பாய்ந்து சரவண பொய்கையில் விழுந்தன. அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் அன்புடன் வளர்த்தனர். அதனால்தான் கார்த்திகேயன் என்ற பெயரும் கூட. ஒரு நாள் பார்வதி தேவி அந்த குழந்தைகளை பார்த்தார். அவள் உணர்ந்தாள், இவர்கள் எல்லாம் ஒரே சக்தி என்று. அடுத்த நொடி அவள் அந்த 6 குழந்தைகளையும் ஒரே உருவமாக இணைத்தாள். ஆனால் அப்போது ஒரு அதிசயம். உடல் ஒன்று, ஆனால் முகங்கள் 6 முகங்கள். 6 முகன் முருகன். இதனால்தான் முருகன் எப்போதும் எல்லா திசையிலும் நம்மை காக்கிறார். முருகனின் 6 முகங்கள் 6 சக்திகளை குறிக்கும். ஞானம், தைரியம், அன்பு, கருணை, வெற்றி, ஒழுக்கம். அதனால்தான் முருகன்